ஸ்தானத்திலே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். விலகப்பட்ட ஸ்தானத்திலே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உம் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உம் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 கர்த்தரை உயர்த்துவோம். சொல்லுவோமா? துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாம் இயேசுவே. ஒரு விஷயம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. ஆண்டவரே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், மட்டுமே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதிப்பேன். நீர் மட்டுமே தேவனா இருக்கீங்க. நீங்க மட்டுமே ஆண்டவரா இருக்கீங்க ஆண்டவரே. ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே.
துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் 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 நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நீ பெரியவர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே வெற்றியோ தோல்வியோ ஆண்டவரே நிந்தையோ புகழ்ச்சியோ ஆண்டவரே உண்மையை நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே நீரே பெரியவர் ஆண்டவரே உயர்த்தப்படத்தக்கவர் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே நீ பெரியவர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே ஓ ஜீசஸ் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி நன்றி நாம் ஒரு விசை கண்களை மூடி நம்மை ஆராய்வோமா? நன்றி நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே எஸ் ஜீசஸ் நன்றி நாம் நன்றி தேவன் நன்றி இல்லாமல் நன்றி நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே நாம் தேவன் இல்லாமல் ஒரு நாளாவது நாங்கள் வாழ முடியுமா? ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிடம் கூட அவர் இல்லாமல் வாழ முடியாது நமக்கு. தானியேல் சிங்க குகைக்குள் இருக்கும்போது தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவ பிரசன்னம் அங்கே இருந்தது. அதனால் அவன் காப்பாற்றப்பட்டான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் இருக்கும்போது அங்கேயும் தேவன் இருந்தார். அங்க தேவ பிரசன்னம் இருந்தது. ஒரு விஷயம் தேவனை பார்த்து கேட்போமா? எனக்குள் வாரும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, உம் பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் அவரை பார்த்து கேட்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போம். தேவனின் மகிமை
ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் முழங்காலில் ஆண்டவரே நான் இருக்கின்றேன் ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்ன துன்பங்கள் ஆண்டவரே, இன்னல்கள் வந்தாலும் ஆண்டவரே உண்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா துன்பங்களிலிருந்தும் எங்களை மீட்கின்ற தேவன் நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மீட்டுக் கொள்கின்ற தேவன் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓ துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி. உண்மையாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. கூறுவோமா? Sunday
ராஜனே, நன்றி பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம், உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் நாங்கள் ஒரு விசை ஆண்டவரை பார்த்து, என் பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து இந்த வாரம் முழுவதிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்திய ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, என் தேவாதி தேவனை, உங்களை நேசிக்கும் ஒரே தகப்பனை, உங்களோடு இருக்கிற ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்லுவோமா, என் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலையிலே தேவன் உங்கள் உள்ளத்தில் இருந்து வருகிறதான ஆராதனையை, உங்கள் உள்ளத்தில் இருந்து வருகிறதான நன்றி பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் அங்கும் இங்கும் பாராமல் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நோக பண்ணாமல் இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் தேவனே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து பரலோகத்தை நோக்கி பார்த்து, என் அப்பா, என் தேவன், என் தகப்பன் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த விடுதலை, நீர் கொடுத்த சமாதானம், நீர் கொடுத்த சந்தோஷம் அப்பா, இவை எல்லாவற்றுக்குமா இவன் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற மறுவிசை வாய்களை திறந்து அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையிலே தேவனின் நாமத்தை துதியுங்கள். இந்த காலை பொழுதிலே துதியின் மத்தியில் அசைவாடும் தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை ஒரு விசை தலைக்கு மேலே உயர்த்தி கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியான தேவாதி தேவனை உயர்த்துவோம். ரிபா ரந்தல பஷ்கலரியாந்தல ரிபா கத்தல பஷ்கந்தல ரமர கலபரியாந்தல ஓ ரிபா ரந்தல பஷ்கதல பர கலபரியாந்தல. நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் இல்லாத நாள் நாளாக ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துறபடினால் உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்தரே. துதியின் மத்தியில் அசைவாடும் என் தேவனே, நீர் எங்களோடு இருந்து எங்களை இம்மட்டும் வழிநடத்தி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உமை நமஸ்கரிக்கிறோம் என் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உலகத்துடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து சொல்லுவோம். இந்த 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 நாட்களில் எங்கள் கர்த்தருடைய வார்த்தை குறித்து அங்கே ஒரு பாரத்தில் அவருடைய ஒரு தாகத்தை கர்த்தனுடைய இருதயத்திலே போட்டார். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசும்படியாக தெரியும். கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லேன் வில்லியம் ஓல்ட்டுடைய கதை. அங்கே வில்லியம் ஓல்ட் தன்னுடைய 7 வயதிலே அங்கே 6 தடவைகள் அங்கே வேதாகமத்தை வாசித்தார்னு சொல்லி இலங்கையிலே மெதடிஸ்ட் சபை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் தான் அங்கே காரணகர்த்தாவாக இருந்த ஒருவராக காணப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒருவரை பார்த்து அங்கே கேட்டார்களாம், அங்கே ஜெபம் எல்லாவற்ற வேதம் வாசிப்பு எது அங்கே முக்கியம் என்று சொல்லி கேட்டார்களாம். அப்போ அவர் திரும்ப கேட்டாராம், அங்கே நீங்கள் மூச்சு விடுகிறது, மூச்சு வெளியில் விடுகிறதா இல்லை மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறதா, எது முக்கியம் என்று சொல்லி அவர் பார்த்து கேட்டார்களாம். அப்போ இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும் ரெண்டும் இங்கே எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகிறது. இந்த நாட்களில் இந்த வாரத்தில் இந்த கடந்த வாரத்தில் தேவனுடைய இதயத்தில் போட்ட ஒரு பாரம் தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அங்கே பேசும்படியாக. ஆகவே நான் இந்த நாளில் உங்களோட பேச விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், ஃபாதர் ஒர்க்மேன் என்ற சாங்ஸில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதிகமான பாடல்கள் அங்கே கர்த்தருடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட பாடல்களாக இருக்கிறது. ஆனப்படினால்தான் அங்கே ஒரு காலகட்டத்திலே ஒரு மறுமலர்ச்சியில் ஒரு எழுப்புதலை இங்கே சபைகளிலே கொண்டு வரக்கூடியதாக இந்த பாடல்கள் அதிகமான பாடல்கள் கூடுதலான பாடல்கள் வேதாகமத்தோடு இங்கே வேத வசனங்களிலிருந்து எழுதப்பட்ட பாடல்களாக காணப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்கே கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அங்கே கிரியை செய்யணும். இங்கே நீங்கள் செபிக்கிற ஒருவராக இருந்தால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செபிக்கிற போது அங்கே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏவுதலை கொண்டு வருகிறார் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக.
இல்லை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற ஒருவராக இருக்கிற போது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற போது தேவன் எங்களுக்கு அங்கே ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில், கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் ஒரு வாஞ்சியை கர்த்தர் எங்களுடைய இதயத்தில் கொண்டு வருவார். ஆமென். இது ரெண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். எதையும் நாங்கள் விட்டுவிட முடியாது. சில வழியில் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு அதிக நேரங்களை நாங்கள் செலவழிக்கிறோம், சில வழியில் பாதத்திலே காத்திருக்கிறோம், வேதம் வாசிக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளவாய் நாங்கள் சில வழியை ஒத்து கொடுக்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்குகிறோம், சில வழி என்ன ஏதுன்னு பார்க்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கறது இல்லையா? இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இங்கே ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் அவசியம். ஏன்னா அங்கே அதே போல தான் அங்கே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இங்கே ரெண்டும் அவசியம். இங்கே ஜெபம், வேதம் வாசிப்பு ரெண்டும் அவசியமாக இருக்குது. இங்கே நாங்கள் இந்த வேளையில் அங்கே திருப்பிக்கொள்வோம். அங்கே மத்தேயு மாற்கு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். மாற்கு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். இந்த கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்று குறித்து இதை பேசுகிறப்போ, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறப்போ எனக்கு இந்த புத்தகம் ஞாபகம் வந்தது. அங்கே 2 வாரங்களுக்கு முன்பதாக அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போது இந்த புத்தகம் அங்கே ஊழியர்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டது. எனக்கு கிடைக்க நான் நேற்று தினத்தில் பெற்றுக்கொண்டு இந்த புத்தகம், இந்த வார்த்தையின் வல்லமை என்று சொல்லி ஜெயந்தி நேசன் எழுதின புத்தகம். இது மிகவும் பிரயோஜனமான புத்தகம். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இங்கே வாதிக்க ஒரு கொப்பி தான் இருக்கிறது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணினா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில் இந்த புத்தகமாக இங்கே வார்த்தையின் வல்லமை என்று சொல்லி இது பிரயோஜனமான புத்தகமாக இருக்கிறது. அங்கே இதில் அநேக காரியங்கள், அங்கே ஜீவ ஊற்று, அதே போல் அங்கே சுகம் அல்லது ஆரோக்கியம், அதை குறித்த ரட்சிப்பை குறித்த வசனங்கள், அதே போல் சமாதானம், தேவ மகிழ்ச்சி, இதை குறித்த வசனங்களோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு யாருக்கும் அது தேவை என்று சொன்னால் இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது அதோட என்னுடைய அக்கா தான் இது எழுதினோம். இது பிரயோஜனமாக நான் நேற்று தினத்திட்டு தான் இதை நான் வாசித்து பார்த்தேன். இது உண்மையில் இது பிரயோஜனமான புத்தகம். உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். பேர்களை கொடுத்தீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். நாங்கள் இதுவரை வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதே போல் 14, 20ஆம் வசனங்களை நான் வாசிப்போம். இந்த வழியில் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. அங்கே வேதம் சொல்வது, அங்கே ஒரு விதை இங்கே விதைக்கப்பட்டது. அது அங்கே 30, 60, 100 இங்கே பலன் கொடுத்தது என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுது. அங்கே விதையை குறித்து சொல்லுகிற போது இங்கே சொல்லுகிற ஒரு விதைக்கு அங்கே அந்த திறன், அந்த ஆற்றல் இருக்கிறது. ரைட்? அங்கே பெருக்கத்தை கட்டிடத்தக்கதாக, ரைட், அதனுடைய பெருக்கத்தை கொண்டு அது வளர்ந்து அங்கே திரளான அங்கே பறந்து செல்லக்கூடியதாக, அங்கே அது கனிகளை கொடுக்கக்கூடியதா. மரம் தானே கனியை சாப்பிட்றது இல்லை, அது அநேக கனிகளை கொடுக்கிறது. ரைட்? அதனாலே பலன்கள் அநேகம் இருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக பறவைகள், மிருகங்கள் இங்கே வேதாம் சொல்வது அது அங்கே இளைப்பாறக்கூடியது, ஆசீர்வாதமாக அங்கே மாறக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அங்கே 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுது, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அதே போல் 20ஆம் வசனம் சொல்கிறது, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அங்கே கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அங்கே வார்த்தை அங்கே இதனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற போது அங்கே விதைக்கிற உவமை கூட ஆண்டவர இயேசு கிறிஸ்து பேசுகிறதை காணக்கூடிய. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இங்கே ஒரு காரியத்தை பேசுகிற போது அங்கே தெரிந்த காரியத்தை கொண்டு தெரியாத காரியங்களை இயேசு கிறிஸ்து அநேக சந்தர்ப்பங்களிலே அங்கே விளங்கப்படுத்தி சொல்லுகிறதை காணக்கூடிய. அப்படிப்பட்ட ஒரு உவமையைத்தான் இங்கேயும் இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறதை காணக்கூடிய இருக்கிறது. அங்கே விதைக்கிறவன் அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு வருகிற போது அது அங்கே 30, 60, 100 அது பலன் கொடுக்கிறதாக இருக்கிறதை காணக்கூடிய இருக்கிறது. ஆமென். அங்கே பெருக்கத்தை அங்கே எங்களுடைய வாழ்க்கையில் அது கட்டளையிடுகிறது. அதே போல் எங்களுக்கு கூடாக அது பறந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தையானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதா, அநேகருடைய வாழ்க்கையை தொடத்தக்கதா, அநேகருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கத்தக்கதா, அநேகருடைய வாழ்க்கையை விடுதலையாக்கத்தக்கதா கர்த்தர் எங்களை தொடுகிறவராக இருக்கிறார். இல்லாவிட்ட கர்த்தர் வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை கிரிய செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் கர்த்தருடைய வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிரிய செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இங்கே பேசுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி? ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிற. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே கேள்விப்படி தெரியாது, இங்கே காலியிலே
கராப்பிடி ராஜான்னு சொல்லி, எத்தனை பேருக்கு தெரியும் கராப்பிடி ராஜாவை, ரைட்? காலியில் அவர் அங்கே ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று வச்சிருக்கிறார். அங்கே புனர்வாழ்வு மையம் உண்டு. அதாவது மது இல்லாவிட்டால் போதை வஸ்து இப்படிப்பட்டவர்கள், அங்கே அடிமையாக இருக்கிறவர்களே, அதில் பழக்கப்பட்டவர்களே அங்கே கொண்டு வந்து அவர் விடுதலையாக்கத்தக்கான ஒரு சென்டரை வைத்திருக்கிறார், ரைட்? இப்போ அவர் இறந்து விட்டார், இன்றைக்கி வருஷங்களாய் அது தொடர்ந்து நடக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் எப்படி ரட்சிக்கப்பட, இவர் சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிற போது, நான் நினைக்கிறேன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியாக தான் இருந்திருக்கிறான்னு சொல்லி, அப்படி இருக்கிற போது அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட லஞ்ச் பேக்கெட், மதிய சாப்பாட்டு அங்கே பேக்கெட் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த பேக்கெட்டில் இருந்த சுற்றி இருந்த பேப்பரில் இருந்த தேவனுடைய வார்த்தையை வாசித்து தான் அவர் ரட்சிக்கப்பட்ட ஒருவராக காணப்பட்டார். அதாவது சாதாரண லஞ்ச் சீட், சுத்தப்பட்ட லஞ்ச் சீட்டில் இருந்த அந்த பேப்பரில் இருந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் பேசினது, அவர் ரட்சிக்கப்பட்டார். அநேக காலமான இப்பொழுது அவங்க அநேக வருஷங்களாக காலி பிரதேசத்திலே இங்கே இந்த ஊழியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். அவங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இங்கே மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை கிரிய செய்கிறதை காணக்கூடிய, உண்மையில் கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் தான் மாறுதல் கொண்டு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. உண்மையில் எங்களுடைய வாழ்க்கை தான். நிறைய நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற போது, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன வேதாகமங்களில் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசின போது ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தான், ரைட்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன போது தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்தான், ரைட்? அங்கே யாக்கோபு அங்கே வாழ்க்கையை பார்க்குற போது யாக்கோபோடு கர்த்தர் பேசின போது அவனுடைய வாழ்க்கை மாறினது, அப்படித்தானே? அங்கே சவுளுடைய வாழ்க்கையை பார்க்குற போது சவுலாக இருந்தவன் பவுலாக மாறினான். எப்போ தேவன் அவன் இடைப்பட்ட போது, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை நீங்கள் இன்றைக்கு சில மொழியில் நாங்கள் எதிர்பார்க்குறோம், நான் வேதாகமத்தை வாசித்து மற்றவருடைய வாழ்க்கை மாறுமான்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, அப்படி ஒரு நாள் நடக்கிறது இல்லை, ரைட்? அங்கே கர்த்தர் என்னோட பேசுகிற போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. அதைத்தான் நான் வேதாகமத்தில் காண்கிறோம். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் வேதாகமத்தை வாசிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆமென். நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அங்கே வேதாகமத்தில் காணுகிற காரியங்கள் அதுதான். கர்த்தர் அங்கே பேசுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அங்கே ஆதாமோடு கர்த்தர் பேசுகிறதை காண்கிறோம், ரைட்? இங்கே அதுக்கு பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாமோடு பேச, மோசையோடு தேவன் முகமாய் பேசினார்னு சொல்லி, நியாயாதிபதிகளுக்கூட கர்த்தர் பேசினதை காணக்கூடியதாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுக்கூடாக கர்த்தர் பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வேதாகமங்களுடைய கரங்களில் இருக்குன்னு சொன்னால் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எவ்வளவோ முயற்சிகளோட எவ்வளவோ பணவிரயம் செய்து எங்களுடைய கரங்கள் இது கிடைத்திருக்கிறது. இலகுவாக எங்களுடைய கரங்கள் இது கிடைத்ததில்லை. சிலர் நாங்கள் சபைக்கு கொண்டு வர்றதுக்கும் சிலர் கஷ்டப்படுகிறோம். அதுக்கான ஹேண்ட்பேக் கிடைக்குதான்னு நான் யோசிக்கிறோம். சிலர் அதுக்கான ஏதாவது கிடைச்சாதான் இதையும் கையில் கொண்டு வர யோசிக்கிறோம், ரைட்? ஆகவே நாங்கள் சில வழிகளே நாங்கள் இது எவ்வளோ எங்களுக்கு தெரியலை, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு இது எங்களுடைய கரங்களில் இது வந்திருக்கிறதுன்னு சொல்லி. சில இடங்களில் வேதாகமம் போக முடியாத இடங்களும் இருக்கு. சில நாடுகள், சில பிரதேசங்கள், சிலக்குள்ளே அங்கே வேதாகமம் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் கொண்டு போகிறதுக்கு, ரைட்? சிலர் அங்கே பேப்பராக கிழித்து தான் கொண்டு போகக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களாக தான் சில வழியில் கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. அப்படி மிகவும் கஷ்டமானது. சில வேதாகமத்தை வைத்திருந்ததை கண்ட பிடித்து சிறையில் போடுகிற நாடுகளும் இங்கே இந்த தேசங்களிலே நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் இவ்வளவோ வரப்பிரசாதமாக எங்களோட சொந்த மொழியிலே, அநேக மொழிகளிலே வேதாகமம் இல்லை. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக மொழிகளிலே வேதாகமம் இல்லை, ரைட்? சில பேச்சு மொழிகள் இருக்கிறது, ரைட்? ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கரங்களில் எவ்வளவோ நாட்களாக, ரைட், வருடக்கணக்காக நாங்களுடைய கரங்களில் வேதாகமத்தை, ஆனால் நாங்கள் அதை எடுத்து செல்றதுக்கு சில நான் கஷ்டப்படுகிறோம், இல்லாட்டா நான் வெட்கப்படுகிறோம், ரைட்? நான் கூடுதலான பப்ளிக் காரியங்களில் நாம் வேதாகமத்தை பாவிக்கிறது வழக்கம், ரைட்? அது ஃபியூனரலாக இருக்கலாம், வெட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்ட வேறு பப்ளிக் பிளேசஸில், ரைட்? நான் போகிற போது எப்பொழுதும் நான் வேதாகமத்தை அங்கே பப்ளிக்காக பாவிக்க நான் விரும்புகிற ஒருவராக காணப்படுகிறேன். இன்றைக்கு என்ன ஒன்று வாசிக்கிறதும் நாங்கள் குறைந்து போகிறது, மற்றும் அதை குறித்து நாங்கள் அங்கே ஆர்வப்படுகிறதும் இல்லை,
ரைட். எனக்கு பிரியமானலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையோடு இங்கே இடைப்படுகிறதா இருக்கிறது, அங்கே கிரிய செய்கிறதா இருக்கிறது. ரைட். அங்கே உங்களுக்கு தெரிந்த கதை தான். என்ன, ஒரு முறை ஒரு போதவர் வீட்டுக்கு போனேன். ரைட். வீட்டுக்கு போகிற போது அங்கே போத சொன்னாராம், உங்களுடைய ரைட் இந்த நான் சிவம் போகணும், உங்களோட பைபிளை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி. ரைட். கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அம்மா சொன்னா, மகளை பார்த்து நீங்கள் போய், அம்மா மகளே போய் புத்தகம் இது பைபிள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ மகளை எடுத்து வந்து சொல்லி, அம்மா நீங்கள் 3 மாதமாக தேடின சீப்பு இங்கே இருக்குது. ரைட். சரி, சில வேளையில் நாங்கள் எப்படா கடைசியாக வாசித்தோம்னு கேள்விக்குறி இருக்கிறது எங்களுக்கு. எப்போ நான் கடைசியாக வேதாகமத்தை வாசித்தோம்னு சொல்லி. ஆவே எனக்கு பிரியமானே, நான் மெனமிட்டு உங்களோட பேச விரும்புகிறேன். ரைட். உண்மை இருதயத்திலிருந்து நான் உங்களை சொல்லுகிறேன், நாங்கள் உண்மையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் நாங்கள் வாசிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற வாஞ்சையும் விருப்பம் உண்டாக வேண்டும். சில வழியில் நாங்கள் ஒரு கலண்டரில் நாங்கள் பார்க்குறோம், இல்லாவிட்டால் என்ன சில வழியில் திடீரென்று திருப்பி பார்க்குறோம். சொன்ன மாதிரி இங்கே திடீரென்று திருப்பி ஆண்டு கொண்டு செத்தாண்ட மாதிரி ரைட் செய்கிறத சீக்கிரமாக செய்கின்ற மாதிரி போயிடுச்சு எங்களோட வாழ்க்கை. ரைட். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் இந்த வேதாகமம் சொல்வது ஏதாவது ஒரு புத்தகத்தை ஒரு ஒழுங்காக கிரமமாக ஒவ்வொரு நாளும் சில சில நாங்கள் இங்கே எங்களுடைய பிரசங்கத்துக்காக சில வேதாகமத்தை வாசிக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சில வேளையில் நாங்கள் எங்களோட ஒரு ஒரு ப்ரேயர் மீட்டிங்கை தொடங்குறதுக்காக நாங்கள் அடித்து பிடிச்சி ஏதாவது வாசிச்சுட்டு ஓடுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ரைட். இல்லாமட்டு ஒரு பைபிள் ஸ்டடீஸுக்காக நாங்கள் சில வேளையில் எங்களை வேதாகமங்களை நாங்கள் வாசிக்கிற சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் ரைட் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காலையோ மாலையோ எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறோம். ரைட். அப்படி இருக்கிற போது தேவனும் பேசணும் எங்களோட. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய இருதயத்தில் கொட்டி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நாங்கள் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க விரும்புகிறோம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறது இல்லை. ஆமென். இப்போ இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கிறது, கர்த்தர் பேசின வார்த்தைகளாக இருக்கிறது. ரைட். ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கு. நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் 2 தீமோத்தேயு அங்கே 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2 வாசித்தீங்கன்னு சொன்னால் இது தேவனுடைய ஆவியானவர் அருளப்பட்டு அங்கே எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறதுன்னு சொல்லி. ரைட். அங்கே 2 தீமோத்தேயு நீங்கள் திருப்பி கொண்டு சொன்னால் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிற நேரத்தில் 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிக்கிற போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. நான் சிலதை செய்கிறோம், சிலதை செய்கிறது இல்லை. அவை உண்மையில கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்றது ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வித்தியாசமான ஆசிரியர்களாலே வித்தியாசமான காலப்பகுதியிலே அங்கே தேவ ஆவியினாலே ஒரே ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டதுதான் வேதாகமாக இருக்கிறது. ஒன்றுக்கொன்று முரண்படாத ஒரு புத்தகமாக இருக்கிறது. ரைட். ஒன்றுக்கொன்று முரண்படாத காரியங்களை நான் காணக்கூடிய இன்றைக்கு அநேக காரியங்களை சொல்லலாம், அநேக விளக்கங்களை கொடுக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது இன்றைக்கு நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த காலை வேளையில் எங்களோட கர்த்தர் பேசுகிறவன்னு சொல்லி. ஆமென். கர்த்தர் பேசுகிறோன்னு சொல்லி கர்த்தர் வேதாகமத்து கூட எங்களோட பேசுகிறார். ஜெபிக்கிற போது நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட நீ பேசும் இந்த நாள்லன்னு சொல்லி. தேவன் அங்கே எங்களோட பேச போதுமானவராக இருக்கிறார். ரைட். அப்போ நான் 1997ஆம் ஆண்டு அங்கே வேதாகம் பைபிள் காலேஜுக்கு போகிற போது எனக்கு 21 வயசு இருக்கும். இங்கே வேதாம அப்போ நீங்கள் இப்போ எத்தனை வயசுன்னு கேட்க போவாங்க. சரி, 21 வயசில் நான் பைபிள் காலேஜுக்கு 97ஆம் ஆண்டு நான் பைபிள் காலேஜுக்கு போனேன். அப்போ பைபிள் காலேஜுக்கு போன போது எனக்கு சொன்ன காரியம் தான் நாங்கள் சொன்னால் முதல் 6 மாதத்துக்குள்ளே அவங்க முதல் இன்டர்வியூவில் எனக்கு சொன்ன காரியம் தான் 6 மாதத்துக்கு உங்களோட ஊழிய அழைப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். 6 மாதத்திலே உங்களுக்கு ஊழிய அழைப்பை உறுதி செய்து கொண்டால் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம் என்று சொல்லி என்னை பார்த்து சொன்னார்கள். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் தொடர்ந்து என்னுடைய டிப்ளோமாவை நாங்கள் முடித்தேன். பிறகு கொலம்பு தியாலஜிக்கல் செமினரியில் பேச்சுலர் ஆஃப் தியாலஜியை நான் முடித்தேன். பிறகு நான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷங்களுக்கு மேலாக கர்த்தர் ஊழியத்தில் இருக்கிறேன். ரைட். அநேக சந்தர்ப்பங்களை நான் கேள்வி கேட்டதுண்டு. உங்களை பார்த்து அநேக சந்தர்ப்பங்களே எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கான்னு சொல்லி கேட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அநேக நாட்கள் நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னை நீ உண்மையிலே என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறான்னு சொல்லி. இப்போ அப்படியான நேரங்கள் எல்லாம் எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வரும். ரைட். நான் உங்களுக்கு பார்த்து ஒன்று தான் எனக்கு உண்மையில ஞாபகம் வருகிற சந்தர்ப்பங்கள்.
அங்கே அங்கே வேதாம கல்லூரியில் சொன்னார்கள், உங்களுக்கு 6 மாதத்துக்குள்ள நீங்கள் ஊழியத்தை அழைப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள்னு சொல்லி. ஆனால் அப்பொழுது ஒரு நாள் நான் அங்கே உபவாசத்தோடு இரவு அங்கே நான் ஜெபிக்கிற போது அங்கே ஜெபிக்கிற போது தேவன் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துக்கூடாக, ரைட், வேணும்னு சொன்னால் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். அந்த அதிகாரத்துக்கூடாக இங்கே தேவன் ஒரு சில காரியங்களை எனக்கு உணர்த்தினார். இந்த ஊழியத்தின் அழைப்பை கர்த்தர் உறுதி செய்தார். அதன் பின்பதாக நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு கேள்வி வருகிறதோ, ஊழியத்திலிருந்து எனக்கு ஊழியத்து அழைப்பை குறித்து கேள்வி எழும்புகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் நான் இந்த பகுதி, இந்த அதிகாரத்தை எடுத்து நான் வாசிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இன்றைக்கும் நான் இந்த இவ்வளவு நீண்ட காலத்துக்கு பிறகு கர்த்தருடைய காரியங்களில் செய்யக்கூடியதாக கர்த்தரை பலப்படுத்தி என்னை வழிநடத்துகிறான்னு சொன்னால் அந்த ஒரு சில வார்த்தைகள் தான் இன்றைக்கும் எனக்கு அங்கே 97ஆம் ஆண்டு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் இரவு இங்கே லைட்டை போட்டுட்டு நான் முழு இரவும் அங்கே அந்த இடத்துல இருந்தேன். ஸோ அந்த வேத பகுதியில் தான் இன்றைக்கும் என்னோடு கர்த்தர் பேசின வாசனை இருக்கிறது. முதல் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இங்கே ஏசாயா 43:1-2 சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். இங்கே ஒரு சில வார்த்தைகளுக்காக தேவன் எங்களை பேசினார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு நாங்கள் ஊழியத்தில் என்று சொன்னால் எல்லாம் இலகுவான காரியம் அல்ல, ரைட்? ஊழியம் சொன்னால் எல்லாம் இலகுவாக சுமூகமாக எல்லாம் நடக்கும் என்று நான் நினைக்கிறோம். அப்படி யார்? ரைட், பாஸ்டர் ராஜேந்திரன் மகன் இங்கே இருக்கிறார், ரைட், பைபிள் காலேஜில் இப்போ படித்து கொண்டிருக்கிறார், ரைட். அவை நான் எங்களுக்கு ஊழியம் எல்லாம் சுமூகமாகவும் எல்லாம் நன்றாக ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் நடைபெறுகிறது இல்லை. ஆனாலும் எங்களை பலப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. சில வேளையில ஊழியத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாவற்றையும் எல்லாரோடையும் பேசவும் முடியாது, ரைட்? அப்படித்தானே, ரைட்? நீங்கள் சிலர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய சில காரியங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்கிற நேரத்தினால் உங்களுக்கு பேச முடியாது. உண்மை என்ன? இப்போ இன்னும் சில ஊழியத்தில் இருக்கிறதுனால சில வேளையில் வீட்டில் ஒய்ஃபு கூட சில போய் சொல்லிடலாம், சேர்ந்து ஜபிக்கலாம், சில பிள்ளைகளுக்கு கூட சொல்லிடலாம் இருக்கலாம், சில ஃப்ரெண்ட்ஸோடு கதைக்க முடியாமல் இருக்கலாம், சில சோர்வுகள், பலவீனங்கள், அதைரியங்கள் பெறுகிற சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லுறேன், நீங்கள் ஊழியத்தில் ஈடுபடுங்கன்னு சொன்னால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அதுகள் ஏற்படாதுன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இங்கே தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய பேச போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சோர்வு ஏற்படுதோ, எப்பொழுதெல்லாம் அதைரியப்படுகிறோமோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய ஏற்படுகிறது. அதுதான் நான் சொன்னேன். இந்த புத்தகத்தை நான் வாசிக்கிற போது, நான் நேற்று இரவில் தான் இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். பார்க்கிற போது நான் கண்ட காரியம்தான் அங்கே, அதாவது எதுக்கு என்ன கீயை போடணும் எங்களுக்கு சில வேளையில் தெரியாது, ரைட்? எதுக்கு எந்த கீயை போடணும்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அங்கே லொக்க திறக்கிறதுக்கு, அங்கே சரியான வார்த்தைகளை பாவிக்கிறதுக்கு, அதுக்கு தான் இந்த புத்தகம் எனக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. அது உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த காலை வழியில் தேவன் உங்களோட பேச போதும். ஒரு முறை ஒரு குடும்பம் என்னிடத்தில் வந்தது. ஒரு குடும்பம் ஹஸ்பண்ட் தான் சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இங்கே பேசுகிற போது அங்கே அவர் திருமணம் முடித்த ஒரு பிள்ளை அங்கே அந்த சுருக்கம் வச்சோன்னா நேர சொல்லிட்டா, எனக்கு இதுக்கு மேலே வாழையில்லாத நான் டிவோர்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி, ரைட்? உண்மையாக நடந்த சம்பவம் சொன்னார். இதுக்கு மேலே எனக்கு வாழ இயலாது, நான் டிவோர்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ முடிவை தீர்மானத்தை உறுதியாக சொல்லிட்டுதாள். இதுக்கு மேலே எனக்கு ஒன்று செய்ய, நான் கதைச்சு பார்த்தேன். கடைசியாக ஒன்றுமே எனக்கு செய்யலை. எவ்வளவோ ஜெபம் பண்ணி காய்ச்சி ஒன்றும் எனக்கு முடியாமல் போனது. அப்போ அவரும் சொல்லிட்டா, நான் இல்லை, இதுக்கு மேலே எனக்கு வாழ இயலாது, நான் டிவோர்ஸ் தான் எடுக்க இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ எனக்கு உண்மையில் எனக்கு ஒன்றும் செய்ய தெரியல. நானுமான அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு அந்த இடத்துல கொடுத்த வார்த்தை தான். நீங்கள் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து தேவடத்தை தெரியப்படும், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ள கடவுள்னு சொல்லி. அப்போ இந்த 4 அங்கே பிலிப்பியர் 4:6 நான் சொன்னேன். எனக்கு இந்த நேரத்தில் என்ன செய்கிறேன்னு உண்மையை சொன்னேன். எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல, ஆனால் எனக்கு முடியும். ஆனால் இந்த வசனத்தை வாசித்து உங்களோட ஜபிக்கிறதுக்கு எனக்கு முடியும்னு சொல்லி நான் சொன்னேன். உண்மையில் அந்த வசனத்தை வாசித்து அந்த 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 ராவில் அந்த சாதனோட நான் ஜெபம் பண்ணினேன்.
அதன் பின்பதாக உங்களுக்கு தெரியுமா, அந்த குடும்பம் திரும்ப சேர்ந்து ஒன்றாய் வாழ்ந்து இன்றைக்கு 3 பிள்ளைகளோடு சந்தோஷமாய் இங்கே கணவன் மனைவியாக ஒன்றாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ என்ன, சில வேளையில் எங்களுக்கு உண்மையில ஒரு தீர்வு இல்லை, ரைட்? ஆனால் தேவனிடத்திலே நிச்சயம் தீர்வு உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களை ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துகிறது, எங்களை வழி நடத்த போதுமானதாக இருக்கிறது. இங்கே எபிரேயர் 4:12 சொல்வது, இங்கே கர்த்தருடைய வார்த்தை இங்கே ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், எபிரேயர் 4:12 நான் வாசிக்கிறப்போ வாசிப்பேன் இந்த வழியிலே. அங்கே வேதம் அங்கே தொடக்கத்தில் இப்படி சொல்கிறது, எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வசனம் உண்மையான ஒரு ஆழமான, நாங்கள் சில மன்னன வசனம் செய்திருக்கிறோம். சில சாதாரண மரண வசத்தில் அங்கே திடீர்னு கருத்துடைய வார்த்தை ஜீவனும் வெள்ளையும் உள்ளது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் சொல்லி நான் என்ன மரண வசனமாக நான் சொல்லுகிற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது, ரைட்? உண்மையில் இந்த வசனம் இங்கே உண்மையில் ஜீவனும் வெள்ளமையும் இருக்கிறது கருத்துடைய வார்த்தையில். ஆமேன். எங்களுடைய ஆத்மாவையும் ஆவியையும் இங்கே வகையறுக்கத்தக்கதாக, எண்ணங்கள் சிந்தனைகளை வகையறுக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போதுமானதாக இருக்கிறது. எங்களுடைய சிந்தனைகளிலே போராட்டங்கள் உண்டாகிற போது, ரைட்? எங்களுடைய ஆத்மாவில் இல்லை ஆவியிலே கலக்கம் உண்டாகிற போது தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கிரியை செய்ய போதுமானதாக இருக்கிறது. அவை நாங்கள் என்ன சொன்னால் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையில். இறுதியில் ஒரு வசனத்தை வாசி, 2 பேதுரு சொல்லுறது இப்படி சொல்லுவது, 2 பேதுரு நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் 1 பேதுரு 2:2 வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுது, 1 பேதுரு 2:2 வாசிக்கிற போது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அங்கே வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலிலே வாஞ்சையாயிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. எங்களுக்கு இருக்கிற வாஞ்சி எதுவாக இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையில் வாஞ்சி. அதுக்காக நீங்கள் சில பேர் என்ன முத்தம் செய்கிறது, இல்லை என்ன தச்சவடையே விழுந்துடுதே என்று சொல்லி, காலில் விழுந்ததோ இதில் விழுந்ததோ டேபிளில் விழுந்ததோ எங்கே விழுந்தோ அதில் பிரச்சனை. சில பேர் நினைக்கிறான் தங்களோட புத்தகம் வானத்திலேருந்து அப்படியே நேராக விழுந்த புத்தகம்னு சொல்லி கவனமாக பெட்டியில் மூடி வச்சிருக்கிறான். சில பின்னணியை பார்த்தீங்கன்னு சொன்ன சில ஜனங்கள், சில மத ஜனங்கள், ரைட்? உண்மையில் இந்த பேப்பரில் ஒன்றும் இல்லை பிரியமான. இது காலில் விழுதோ கையில் விழுதோ எங்கே விழுதோ இன்னும் சொல்லுதோ, ரைட்? இந்த பேப்பரில் நீங்கள் அதான் இந்த யாருக்கு கராப்படி ராஜாவுக்கு அந்த லஞ்ச் சீட்டில் சுற்றி கொடுத்தது தான் ரட்சிக்க போய் கொண்டு வந்தது, ரைட்? இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை வாசித்து உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யுதான்னு சொன்னால் அதுதான் முக்கியம் எனக்கு பிரியமானவர்கள். ஆமேன். இன்றைக்கி சிலவர்கள் இதை நான் கவர் போட்டு இதில் சில பேர் அண்டர்லைன் பண்ண மாட்டோம், என்ன அண்டர்லைன் பண்ண மாட்டோம், சில மார்க் பண்ண மாட்டோம், அப்படியே பைபிளை தொடக்கிறான். உண்மையில் அந்த நாட்களில் வேதாமத்தை மொழிபெயர்க்கிற போது கூட கர்த்தருண்டு வருகிற போது எழுந்து நின்று அந்த வார்த்தையை எழுதினார்களாம், ரைட்? மொழிபெயர்க்கிற நேரம் அந்த மொழிபெயர்ப்பில் அங்கே கர்த்தருண்டு வருகிற போதெல்லாம் அங்கே எழுந்து நின்று மொழிபெயர்த்தார்கள், ரைட்? இன்றைக்கு நாங்கள் அதனால் நான் சொல்லவில்லை, அதோட மதிப்பை அதோட கௌரவத்தை கொடுக்க வேணும். ஆனால் இதில் ஒன்றும் இல்லை, எங்களோட பேப்பர் தான். ஆனால் இதில் இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை எங்களோட வாழ்க்கைக்கு இங்கே ஜீவனை கொண்டு வருவதாக இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சரி நாங்கள் இதை கவனமாக வைப்போம், வாழ்க்கையை கையை விட்டுருவோம், ரைட்? இது எவ்வளவு தூரத்துக்கு கிழிஞ்சு இருக்கும், எவ்வளோ பிஞ்சு இருக்கும், அவ்வளோக்கு உங்களோட வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும். ஆமேன். அவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், சில வழியில் நாங்கள் திடீரென்று திருப்பி ஒரு பகுதியை வாசித்தோம், கிரமமாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து தொடர் தேர்ச்சியாக இந்த வாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் ஒவ்வொருடையும் பேச போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தைகள் கூட கர்த்தர் இடைப்பட போதும். இந்த வாரத்தில் தேவனுடைய இருதயத்தில் போட்ட காரியம்தான் இதை குறித்து எங்களோடு பேசும்படியாக. அது ஒரு விஷயம், நான் யாரும் இந்த கர்த்தர் சமூகத்தில் எழுந்திருப்போம், எழுந்து எங்களை விட்டு கொடுப்போம்.